oops ல வந்து 4 pillars இருக்கு. Inheritance, polymorphism, abstraction, encapsulation. ஸோ இதுல ஒரு பில்லரான polymorphism பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? பாலினா பாத்தீங்கன்னா many, morphism forms behaviorனு சொல்லலாம். ஓகேங்களா? many forms, many behavior. இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ வாட்டர்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு அதுக்கு. ஓகேங்களா? சாலிட், லிக்விட், கேஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் இது மாதிரி. ஓகேங்களா? புரியுதுங்களா? மெனி ஃபார்ம்ஸ், மெனி பிஹேவியர், அதுதான் வந்து பாலிமார்பிசம். இதுல வந்துட்டு ரெண்டு இருக்கு. ஓகேங்களா? கம்பைல் டைம் பாலிமார்பிசம், ரன் டைம் பாலிமார்பிசம். கம்பைல் டைம் பாலிமார்பிசம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக்னு சொல்லலாம். ரன் டைம் பாலிமார்பிசம் பாத்தீங்கன்னா வந்து டைனமிக். ஓகே, மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங். இந்த ஸ்லைட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங் வந்துட்டு ரொம்ப ஈஸியா வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்லைடு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கோடிங் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா? வாட்டருக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. சாலிட், லிக்விட், கேஸ். அதே மாதிரி நான் ஒரு மெத்தட் எடுத்துக்கிறேன். அதோட டிஃப்ரெண்ட் பிஹேவியர் வச்சு தான் நம்ம வந்து பாலிமார்பிசம் வந்து அச்சீவ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங் நம்ம பார்க்கலாம். மெத்தட் ஓவர்லோடிங் பார்த்தீங்கன்னா வந்து சேம் நேம் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணுறேன். மெத்தட் நேம் பார்த்தீங்கன்னா ஈட் இருக்கு. ஸோ அதே நேம்ல இன்னொரு மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி சேம் நேம்ல நம்ம மெத்தட் கிரியேட் பண்ணுறோம். சேம் கிளாஸ்க்குள்ளேயே, ஒரே கிளாஸ்க்குள்ளேயே. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் டெஸ்ட் நான் கிரியேட் பண்ணேன்னா அதுலேயே வந்துட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன் ஈட்டுன்னு சொல்லிட்டு, அதே நேம்ல வந்துட்டு இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன் ஈட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? புரியுதுங்களா? சேம் நேம், சேம் கிளாஸ்லேயே வந்துட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட், பட் ஆனால் ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து நான் வந்துட்டு நோ ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் மெத்தட்ல வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் எதை குறிக்குதுன்னா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், சீக்வன்ஸ், இது எல்லாமே குறிக்குது. ஓகேங்களா? இது நம்ம கோடிங்ல பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா டீட்டெயிலா புரியும். வாங்க கோடிங்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். கிளாஸ் டெஸ்ட் பப்ளிக் void ஈட்னு சொல்லிட்டு மெத்தட்க்கு வந்து கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? system dot out dot println ஹாய்னு கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு சேம் நேம்ல வந்துட்டு மெத்தட் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். பப்ளிக் void eat. ஸோ அந்த ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா? சேம் நேம்ல வந்துட்டு மெத்தட் வந்து கிரியேட் பண்றோம். சேம் கிளாஸ்லயே வந்துட்டு. ஓகேங்களா? system dot out dot println. ஸோ இந்த மெத்தட் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுல தேர்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு இருக்கும் இல்லையா? ஸோ சேம் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்க கூடாது, டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா நோ ஆர்குமெண்ட்னா இதுல வந்து நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன். டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட் எதை கொடுக்குறதுனா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். இல்லைன்னா வந்து ரன் பண்ணும்போது கம்பைலர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் எந்த மெத்தட் கால் பண்றதுன்னு. ஓகேங்களா? இப்போ நம்ம மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string arguments. ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு மெத்தட் வந்து கால் பண்ணலாம். test s equal to ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மெத்தட் கால் பண்ணலாம். s டாட் eat ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து s டாட் eat எந்த மெத்தட் கால் பண்ணும்? இதை வந்து கால் பண்ணும். ஓகேங்களா? இதே எக்ஸாம்பிளுக்கு இங்க இன் 10 கொடுத்துருக்கேன் இல்லையா? இங்க வந்து நான் 10 கொடுத்தேன்னா இந்த மெத்தட் வந்து கால் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஜாவா சி டெஸ்ட் டாட் ஜாவா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஜாவா டெஸ்ட். ஸோ பாருங்க ரன் ஆயிடுச்சு. ஹலோ ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதை நான் எடுத்துடுறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஜாவா சி டெஸ்ட் டாட் ஜாவா
ஜாவா டெஸ்ட். ஸோ பாருங்க ஹாய், டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? இதுதான் வந்துட்டு மெத்தட் ஓவர்லோடிங். ஓகேங்களா? சேம் நேம்ல வந்துட்டு மெத்தட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், சேம் கிளாஸ்ல, பட் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங் பார்க்கலாம். ஓவர் ரைடிங்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேம் நேம், மெத்தட் நேம் வந்துட்டு சேம் கொடுத்துக்கலாம், பட் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்ல கொடுக்கணும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், சேம் ஆர்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா எக்ஸ்டென்ஸ் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அது பார்க்கலாம். இங்க பாருங்க, மெத்தட் ஓவர் ரைடிங், சேம் நேம், டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், சேம் ஆர்குமெண்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? இது நம்ம இப்போ கோடிங்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கிளாஸ் கிரியேட் பண்றேன். கிளாஸ் டெஸ்ட் டெஸ்ட். ஸோ இதில் வந்துட்டு ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணலாம். பப்ளிக் வாய்ட் ஈட்டே வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பிரிண்ட் பண்ணலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஹாய்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேம் நேம்ல நம்ம மெத்தட் கிரியேட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்ல. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு கிளாஸ் செகண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இன்ஹெரிட்டன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணும் இல்லையா? ஸோ அதனால எக்ஸ்டென்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா? இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். டிஃப்ரெண்ட் கிளாஸ்ல சேம் நேம்ல வந்து நான் மெத்தட் வந்து கிரியேட் பண்றேன். ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணலாம், சேம் நேம்ல பப்ளிக் வாய்ட் இட், சேம் ஆர்குமெண்ட்ஸ். நம்ம ஒரு ஸ்லைட் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்லைட் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, சேம் ஆர்குமெண்ட் தான் கொடுக்கணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஹலோ. ஓகேங்களா? இப்போ நம்ம மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிடலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் string arguments. ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த கிளாஸ்க்கு தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். செகண்ட் s reference variable equal to new second s dot eat. இப்போ நம்ம இந்த மெத்தட் வந்துட்டு கால் பண்றோம். ஓகேங்களா? test t equal to new test t dot eat. ஸோ இங்க புரியுதுங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த மெத்தட் வந்து கால் பண்ணும், இது வந்துட்டு இந்த மெத்தட் வந்து கால் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளாஸ் டெஸ்ட் இந்த கிளாஸ்க்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்துட்டு இந்த மெத்தட் கால் பண்ணும், இது வந்துட்டு இந்த மெத்தட் வந்து கால் பண்ணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங். இது இங்க இந்த கிளாஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, சேம் நேம்ல வந்து மெத்தட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், ஈட். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்ல கிளாஸ் டெஸ்ட், கிளாஸ் செகண்ட். ஓகேங்களா? இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணி இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். சேம் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ பாருங்க, நோ ஆர்குமெண்ட்ஸ், நோ ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்க ஆர்குமெண்ட்ஸ் ஒன் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணா இங்க ஒன் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும், சேம் டைப்லயும் நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ஸ்லைடு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னு உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிடும். ஓகேங்களா? இது வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகேங்களா? கமாண்ட் ஓபன் பண்றேன். ஜாவா சி டெஸ்ட் டாட் ஜாவா. ஓகேங்களா? இப்போ ஜாவா இந்த கிளாஸ் தான் நம்ம ரன் பண்ண போறோம். செகண்ட்
ஸோ பாருங்க ஹலோ ஹாய் வந்திருக்கு. ஸோ பாருங்க ஹலோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெத்தட் கால் பண்ணிருக்கு, நெக்ஸ்ட் இந்த மெத்தட் கால் பண்ணிருக்கு. புரியுதுங்களா? இது வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகேங்களா? சேம் ஆர்குமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு இன்டே கொடுத்தோம்னா அதே மாதிரி இந்த மெத்தட்லயும் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்டே. ஓகேங்களா? இங்கேயும் நம்ம கொடுக்கணும். நான் 10 கொடுக்குறேன், இங்கே 20 கொடுக்குறேன். புரியுதுங்களா? நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஜாவா சி டெஸ்ட் டாட் ஜாவா ஜாவா செகண்ட். புரியுதுங்களா? அந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடிக்கடி கேட்கக்கூடிய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, கேன் வி அச்சீவ் மெத்தட் ஓவர்லோடிங் பை சேஞ்சிங் த ரிட்டன் டைப் ஆஃப் மெத்தட் ஒன்லின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நோ. ஓகேங்களா? ரிட்டன் டைப் ஆஃப் மெத்தடை மட்டும் சேஞ்ச் பண்ணி மெத்தட் ஓவர்லோடிங் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஆம்பிகுட்டி எரர் வந்து வரும். ஓகேங்களா? கேன் வி ஓவர்லோட் த ஜாவா மெயின் மெத்தட், மெயின் மெத்தட் ஓவர்லோட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. மெயின் மெத்தட் வந்து ஓவர்லோட் பண்ணலாம், பாசிபிள். ஓகேங்களா? ஜேவிஎம் வந்துட்டு எந்த மெயின் மெத்தட் கம்பைல் பண்ணும்னா மெயின் மெத்தட் வித் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸை தான் வந்துட்டு கம்பைல் பண்ணும். ஓகேங்களா? மெத்தட் ஓவர் ரைடிங்ல இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Do overriding method must have same return type ஆன்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜாவா 5க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சேம் ரிட்டர்ன் டைப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? பேரண்ட்ல வந்து வேற ரிட்டர்ன் டைப் இருக்கலாம், டிரைவ்டு அதாவது சைல்ட்ல வந்துட்டு வேற ரிட்டர்ன் டைப் இருக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் டிரைவ்ல இருக்கிற ரிட்டர்ன் டைப் வந்துட்டு பேரண்ட்ல இருக்கிற ரிட்டர்ன் டைப்போட சப் டைப்பாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து பேரண்ட் கிளாஸ். பேரண்ட் கிளாஸ்ல வந்துட்டு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு டிரைவ் கிளாஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் கொடுத்தோம்னா அது வந்துட்டு நாட் பாசிபிள். ஸோ புரியுதுங்களா? எப்பயுமே வந்துட்டு டிரைவ்ல இருக்கிற ரிட்டர்ன் டைப் வந்துட்டு பேரண்ட்ல இருக்கிற ரிட்டர்ன் டைப்புக்கு வந்து சப் டைப்பாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? கேன் வி கால் த பேரண்ட் கிளாஸ் மெத்தட் இன் ஓவர் ரைடிங் மெத்தட்? ஓவர் ரைடிங் மெத்தட்ல வந்துட்டு பேரண்ட் கிளாஸ் மெத்தட் வந்து கால் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ பண்ண முடியாது. ஓகேங்களா? சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணோம்னா வந்துட்டு கால் பண்ணலாம். ஓகேங்களா? விச் மெத்தட் cannot be overridden? எந்தெந்த மெத்தட் வந்து ஓவர் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட், ஃபைனல் மெத்தட், பிரைவேட் மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தடை வந்துட்டு ஓவர் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பாலிமார்பிசம் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங் எல்லாமே வந்து எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.